குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்து பொன்முடி அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைக்கு செல்வதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று மேல்முறையீடும் செய்தார். இந்த நிலையில்தான் அவரது மருத்துவ ரிப்போர்ட்டை ஆராய்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடையும் விதித்துள்ளது. ஆனால் தற்பொழுது சேலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய மாநாட்டில் பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டதும் அதில் அவர் செய்த அனைத்து தில்லுமுள்ளுகளும் தற்பொழுது நேரடியாக வீடியோ ஆதாரமாக மேல்முறையீடு செய்த வழக்கில் மீண்டும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஆதாரத்துடன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடும் கோபமடைந்த நீதிபதி பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டி தற்பொழுது போலியான ரிப்போர்ட்டுகளை நீதிமன்றத்தில் கொடுத்ததை அறிந்தவுடனேயே பொன்முடி அவர்களை நீதிமன்றத்தில் அனுமதித்த அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்துவிட்டு தற்பொழுது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றம் தடை தற்பொழுது மீண்டும் நிராகரிக்கப்படுகிறது என்றும் கூடிய விரைவில் சிறைக்கு செல்வார் என்றும் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி புழல் சிறையில் பொன்முடி அவர்கள் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பொன்முடி அவர்கள் பதவியிலிருந்து பதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் சிறைக்கு செல்வதில் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க முடியாது. காரணம், பொன்முடி அவர்கள் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டார் என்று தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட அரசை ஏமாற்றும் அளவிற்கு பொன்முடி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தில்லுமுள்ளுகளும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக இடைக்கால தடையை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை பற்றி உங்களது கருத்துக்களையும் தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கு 6 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்று தீர்ப்பை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதுபோல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.